இந்திய ஒற்றுமை மற்றும் வலிமையை கூறும் அசோக சக்கர தூண். கோவையில் மக்கள் அதிகம் கூடும் உக்கடம் பகுதியில் சிங்க முகங்களுடன் வெண்கல அசோக தூண் திறப்பு. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் விதமாக முக்கிய சாலை சந்திப்புகளில் தீவு திடல்கள் மற்றும் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த பகுதிகளில் மேலை நாடுகளுக்கு இணையாக நகரை அழகுபடுத்தும் வகையில் தொடர்ந்து புதிய திட்டப்பணிகள் நடந்து வரும் நிலையில், குறிப்பாக கல்வி, அறிவியல், தமிழர் பாரம்பரியம் உள்ளிட்ட தகவல்களை கூறும் விதமாக நகரின் முக்கிய பகுதிகளான ரேஸ்கோ, சுங்கம், ரவுண்டானா, வடகோவை போன்ற பகுதிகளில் வெண்கல சிலைகளை தனியார் பங்களிப்புடன் பிளாக்ஷிப் நிறுவனத்தினர் அமைத்து வருகின்றனர். இந்நிலையில் உக்கடம் பேருந்து நிலையம் அருகே சுங்கம் திரும்பும் வளைவு பகுதியில் அமைக்கப்பட்ட ரவுண்டானா மையப்பகுதியில் அசோக சக்கரத்துடன் சிங்க முகங்களுடன் வெண்கலத்தில் உருவாக்கப்பட்ட அசோக சக்கர தூண் நிறுவப்பட்டுள்ளது. இதற்கான துவக்க விழாவில் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அசோக சக்கர தூணை திறந்து வைத்தார். இதுகுறித்து சிலை வடிவமைப்பாளர் சதீஷ் கூறுகையில், இந்தியாவிலேயே முதன்முறையாக அசோக சக்கரம் சிங்கம் தலை கொண்ட கம்பீரமான சிலை கோவையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், வரலாற்று சிறப்புமிக்க அசோக சக்கர சிங்கம் சிலை கோவையில் திறக்கப்பட்டுள்ளது பெருமையளிப்பதாக தெரிவித்தார். சிலை அமைக்கப்பட்ட இடத்தின் அருகே உள்ள இரு தூண்களில் திருவள்ளுவர், செங்கோட்டை வரையப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்பலத்தையே ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக அதிக ஸ்பேஸ் இருக்க ஒரு இடத்துல இதை பண்ணோம்னா தான் நம்ம நாட்டோட சிறப்பம்சம் தெரியுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இப்போ தான் கிடைச்சிது நமக்கு. ஸோ அதனால் இதை பண்ணோம். இது சார் இவர் தான் இதோட ஸ்பான்சரு. இந்த விஷயத்த நாங்கள் கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதை பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஹைட் இது? இது கரெக்டாக 15 ஃபீட் வருங்க. 14.5 to 15.5 ஃபீட் வரும். இதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 tons இருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு எம்பளத்தை மட்டும் தனியாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது ரெசின்ல பண்ணியிருக்கோம். பராமரிப்புலாம் ஆர்கோல்டு தான். அவன் மெயின்டெனன்ஸ் ஸ்பான்சர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்கோல்டு அண்ணகிட்ட. சாரி, இது கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் சார் வந்தார், மிஸ்டர் சிவகுரு சார் ஓப்பன் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எவ்வளவு பண்ணியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? இது 8 ஸ்டாச்சு இப்போ வரைக்கும். இன்னும் 5 to 6 ஸ்டாச்சுஸ் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாமே அந்தந்த கிளைண்ட்ஸ், அந்தந்த ஸ்பான்சர்ஸ் தான் இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிறாங்க. நாங்களும் எங்களோட மெயின்டெனன்ஸ், எங்களோட சைட்லேருந்து சப்போர்ட்டும் இருக்குது அது மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ இப்போ வரைக்கும் பண்ண ஸ்டாச்சுஸ் எல்லாமே வெல் மெயின்டைன்டு, எல்லாமே லைட்டிங்கோட எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.